லீனியர் சர்ச் விசஸ் பைனரி சர்ச் இதில் எது பெட்டர்னு பார்க்கலாமா? லீனியர் சர்ச்னா ஒரு சிம்பிள் சர்ச் ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணுவோம். பைனரி சர்ச்னா ஸ்மார்ட் சர்ச் டிவைட் அண்ட் கான்க்யூ மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இப்போ லீனியர் சர்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு க்யூவில் ஒன் பை ஒன்னாக நின்று டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுறது தான். பைனரி சர்ச்னால் கொடுத்துருக்க இன்புட் வேல்யூவில் ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூவை செலக்ட் பண்ணுவோம். அதிலே ஒன் பை ஒன்னாக நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். இதுதான் பைனரி சர்ச். இப்போ லீனியர் வேல்யூவை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். லீனியர் வேல்யூவோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓஎன். இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணுவோம். கொடுத்துருக்க இன்புட் வேல்யூ எவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட்டை செக் பண்ணுவோம். அது நம்மளோட டார்கெட் இல்லைன்னா செகண்டை செக் பண்ணுவோம். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம டார்கெட் கிடைக்கிற வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். இதுதான் லீனியர் சர்ச். அடுத்து நம்ம பைனரி சர்ச் பார்க்கலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ லாக் என்ன. இது வந்து டிவைட் அண்ட் கான்க்யூ அப்ரோச்சை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இன்புட் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதில் மிடில் வேல்யூவை எடுத்துப்போம். இப்போது நம்மளோட டார்கெட் வேல்யூ மிடில் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரைட் சைடில் உள்ள எல்லா வேல்யூவையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கொடுத்துருக்க மிடில் வேல்யூவை விட டார்கெட் வேல்யூ வந்து ரொம்ப கிரேட்டர் தானே இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா வேல்யூவையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ தான் டார்கெட் வேல்யூனா டேரெக்டாக அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பைனரி சர்ச். இப்போது பைனரி சர்ச் ஏன் ஃபாஸ்டர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 100 இன்புட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் லீனியர் சர்ச்சில் சர்ச் பண்ணோம் 100 டைம்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவே பைனரி சர்ச்சில் சிம்பிளாக ஒரு 7 ஸ்டெப்பில் முடியும். அது ஏன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 100 நம்ம 50 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அடுத்து 50 25 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு 7 ஸ்டெப்லேயே நம்மளுக்கு இன்புட் கிடச்சிரும். இதுதான் பைனரி சர்ச். அதே இதில் ஒரு கம்பேரிசன் டேபிள் மட்டும் பார்க்கலாம். லீனியர் சர்ச்சுக்கும் பைனரி சர்ச்சுக்கும். லீனியர் சர்ச்னால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பைனரி சர்ச்னால் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லீனியர் சர்ச்னால் ஒரு அன்சார்ட்டட், அதே மாதிரி பைனரி சர்ச்னால் ஒரு சார்ட்டட் அரே. அதே மாதிரி லீனியர் சர்ச்சோட அப்ரோச் வந்து ஒரு சிம்பிள் ஸ்கேன் இருக்கும். பைனரி சர்ச்னால் ஒரு டிவைட் அண்ட் கான்க்யூ அப்ரோச்சை யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து லீனியர் சர்ச்சுக்கும் பைனரி சர்ச்சுக்கும் உள்ள கம்பேரிசன். இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சார்ட்டட் அரே இருந்ததுன்னா பைனரி சர்ச் தான் பெஸ்ட்டு. இதுவே அன்சார்ட்டட் அரேயாக இருந்ததுன்னா லீனியர் சர்ச் தான் பெஸ்ட்டு. லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓஎன். அதே மாதிரி பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ லாக் என்ன. இப்போது பைனரி சர்ச் அப்படின்னாலே ஒரு சார்ட்டட் டேட்டா வச்சு தான் நம்மளோட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ ஸோ மச்.